பகவத்கீதை ஸ்லோகம் 11.16 அத்தியாயம் 14 ஸ்லோகம் 16. கர்மணா சுக்ருதஸ்யாஹு சாத்வீஹம் நிர்மலம் ஃபலம் ரஜசஸ்து பழம் துக்கம் அஜ்ஞானம் தமசக பலம். பொருள்: கர்மணா செயலின், சுக்ருதஸ்ய புண்ணிய, ஆஹு கூறப்படுகின்றது, சாத்வீகம் சத்வகுணத்தில், நிர்மலம் தூய்மைப்படுத்தப்பட்ட, பலம் விளைவு, ரஜச ரஜோகுணத்தின், து ஆனால், பலம் விளைவு, துக்கம் துக்கம், அஞ்ஞானம் அறியாமை, தமச தமோகுணத்தின், பலம் விளைவு. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா கி ஜெய். புண்ணிய செயல்களின் விளைவுகள் தூய்மையானவை. அவை சத்வகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் ரஜோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் துக்கத்திலும், தமோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் முட்டாள்தனத்திலும் முடிகின்றன. விரிவுரை. பொருளுரை: சத்வகுணத்தில் செய்யப்படும் புண்ணிய செயல்கள் தூய்மையை விளைவிக்கின்றன. எனவே மாயையிலிருந்து விடுபட்ட சாதுக்கள் மகிழ்ச்சியில் நிலை பெறுகின்றனர். ஆனால் ரஜோகுணத்தின் செயல்கள் துன்பமே உருவானவை. பௌதீக இன்பத்திற்காக செய்யப்படும் எந்த ஒரு செயலும் தோல்வியுறுவது நிச்சயம். உதாரணமாக, வானுயர்ந்த கட்டிடம் ஒன்றினை ஒருவன் கட்ட விரும்பினால் அது கட்டப்படுவதற்கு முன்பு மக்கள் நிறைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். கட்டிடத்திற்காக செலவழிப்பவன் அத்தகைய செல்வத்தை சேகரிக்க மிகவும் சிரமத்துடன் உழைக்க வேண்டும். மேலும் கட்டிடத்தை உருவாக்க வேலை செய்யும் மனிதர்கள் உடலால் மிகவும் பாடுபட வேண்டும். இத்தகைய துயரங்கள் இருக்கின்றன. எனவே தான் ரஜோகுணத்தின் மயக்கத்தின் கீழ் செய்யப்படும் எல்லா செயல்களும் நிச்சயமாக பெருந்துன்பங்கள் நிறைந்தவை என்று பகவத்கீதை கூறுகின்றது. என்னிடம் இந்த வீடு உள்ளது, என்னிடம் பணம் உள்ளது என்ற பெயர் அளவிலான மன மகிழ்ச்சி வேண்டுமானால் சற்று இருக்கலாம். ஆனால் அஃது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. தமோகுணத்தை பொறுத்தவரை அது செயலாற்றுபவனிடம் அறிவு என்பதே இல்லை. அவனது செயல்கள் தற்போது துக்கத்தையும் பின்னர் மிருக வாழ்வினையும் அவனுக்கு விளைவிக்கின்றன. மிருக வாழ்க்கை எப்போதும் துன்பமயமானது. மயக்கச் சக்தியான மாயையின் கீழ் இருக்கும் மிருகம் அதனை புரிந்து கொள்வதில்லை என்ற போதிலும் அது துன்பமயமானதே. அப்பாவி மிருகங்களை கொள்வதும் தமோகுணத்தில் செய்யப்படுவதாகும். மிருக கொலையாளிகள் எதிர்காலத்தில் தங்களை கொள்வதற்கு ஏற்ற உடலை மிருகம் பெறப்போகின்றது என்பதை அறியார்கள். இதுவே இயற்கையின் சட்டம். மனித சமூகத்தில் ஒருவன் மற்றொரு மனிதனை கொன்றால் தூக்கிலிடப்படுகிறான். இது தேசத்தின் சட்டம். முழு உலகமும் பரமபுருஷரின் கட்டுப்பாட்டில் இருப்பதை அறியாமையின் காரணத்தினால் மக்கள் காண்பதில்லை. ஒவ்வொரு உயிர்வாழியும் முழுமுதற் கடவுளிடம் கடவுளின் மைந்தனே. ஒரு சிறு எறும்பு கொல்லப்படுவதை கூட அவர் பொறுத்து கொள்வதில்லை. அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும். எனவே நாக்கின் சுவைக்காக மிருகங்களை கொள்ளுதல் மிகவும் கீழ்த்தரமான அறியாமையாகும். இறைவன் பற்பல அருமையான பொருள்களை வழங்கியிருப்பதால் மிருகங்களை கொள்வதற்கான தேவை மனிதர்களுக்கு கிடையாது. இருந்தும் ஒருவன் மாமிச உணவு உண்பதில் ஈடுபட்டால் அவன் அறியாமையில் செயல்படுகிறான் என்பதும் மிகவும் இருண்ட எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டுள்ளான் என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மிருகவதையின் பற்பல வகைகளில் பசுவை கொள்வது மிகவும் கொடூரமானது. ஏனெனில் பாலை வழங்கும் பசு நமக்கு எல்லாவித இன்பத்தையும் கொடுக்கின்றது. பசுவதை என்பது மிக மிக கீழ்த்தரமான அறியாமையாகும். வேத இலக்கியத்தில் ரிக்வேதம் 9.46.4
கோபி பிரணித்த மத்சரம் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது பாலால் பூரண திருப்தி அடைந்த மனிதன் பசுவை கொள்ள விரும்பினால் அது மிகவும் கொடூரமான அறியாமையாகும். வேத இலக்கியத்தில் பின்வருமாறு ஒரு பிரார்த்தனையும் இருக்கிறது. நமோ பிராமணிய தேவாய கோ பிராமண ஹிதாய ச ஜகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. எம்பெருமானே, பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நலன் விரும்பி நீரே, மேலும் மொத்த மனித சமுதாயமும் மற்றும் உலகத்தின் நலம் விரும்பியும் நீ தாங்களே. விஷ்ணு புராணம் 1.19.65. இதன் பொருள் என்னவெனில், பசுக்கள் மற்றும் அந்தணர்களின் பாதுகாப்பு இப்பிரார்த்தனையில் விசேஷமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்தணர்கள் ஆன்மீக கல்வியின் சின்னம், பசுக்களோ மிகவும் மதிப்புள்ள உணவின் சின்னம். இவ்விரு உயிர்வாளிகளும், அதாவது பிராமணர்களும் பசுக்களும் எல்லாவித பாதுகாப்பும் கொடுக்கப்பட வேண்டியவர்கள். அதுவே உண்மையான நாகரீக வளர்ச்சி. நவீன மனித சமுதாயத்தில் ஆன்மீக ஞானம் அலட்சியப்படுத்தப்பட்டு பசுவதை ஊக்குவிக்கப்படுகின்றது. இதனால் மனித சமுதாயம் தவறான பாதையில் முன்னேறிக்கொண்டு தனது சுய அழிவிற்கான வழியை கண்டுகொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நாகரீகம் தங்களது குடிமக்களை அடுத்த பிறவிகளில் மிருகங்களாக ஆகுமாறு வழி நடத்துகின்றதோ அது நிச்சயமாக மனித நாகரீகம் அல்ல. தற்கால மனித நாகரீகம் ரஜோகுணத்திலும் தமோ குணத்தினாலும் அபாயகரமாக வழி தவறி நடத்தப்படுகின்றது என்பது உண்மையே. இது மிகவும் பயங்கரமான காலமாகும். மனித வர்க்கத்தை மாபெரும் அபாயத்திலிருந்து காப்பதற்காக மிகவும் எளிய வழிமுறையான கிருஷ்ண உணர்வினை எல்லா நாடுகளும் கவனத்துடன் வழங்க முன் வர வேண்டும். ஓம் அஜ்ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரோன்மிழிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைதன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். वन्देऽहं श्रीगुरून् श्रीयुधापदकमलं श्रीगुरून् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललितान् श्रीविशाखान्विदांश. हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ओम विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. हरे कृष्णा हरे कृष्णा. வணக்கம் எல்லாத்துக்கும். ஒரு வெட்னஸ்டே ஈவினிங் நம்ம திருப்பி எல்லோரும் சந்திக்கிறோம் பகவத்கீதை படிக்கிறதுக்காக. ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்லோகம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி ஒரு விசேஷம். எல்லாமே நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன விசேஷம், என்ன செலிப்ரேஷன்? ஸோ மாட்டுப் பொங்கல். ஸோ நம்ம கோயில் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் மெயினாக பிரபுபாத் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, இஸ்கானில் பகவானுடைய புகழ்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவராத்திரி அப்படின்னா சிவபெருமானுடைய புகழ் பேசணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அவதாரங்கள் வர்றாங்க, ஒவ்வொரு ஸ்பெஷல் பர்சனாலிட்டிஸ் அப்பியர் ஆகிருக்காங்க அப்படின்னா அன்னன்னைக்கு அவங்களுடைய புகழ் பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அது மொத்தம் அந்த மாதிரி. அதே சமயம் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது நிறையா பக்கம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாடுகளோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றி இந்த கீதையில் ஏதாவது சொல்லியிருக்காங்க, அதை நம்ம இங்கே படிக்கிறோம். ஸோ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கும் இந்த மாடுகளுக்கும் ரொம்ப 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 ரிலேஷன்ஷிப், உறவு
அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஆல்டரில் பார்த்திங்கன்னா கூட அங்கேயும் கூட நம்ம மாடு வச்சுருப்போம், 2 சைடு குட்டியாக மாடு வச்சுருப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கிருஷ்ணர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எப்போவுமே ஆண் இறைகள் சொல்லிட்டு மாடுகள் பசுக்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்ருக்கும். ஸோ இங்கே பசுக்களுடைய மாடுகளுடைய க்ளோரிஸ் புகழ் சாஸ்திரங்களில் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பிரபுபாதர் வந்து ஒரு தடவை ஒரு டிஸ்கஷன், அது வந்து ரெக்கார்டிங்காகவும் இருக்குது, ஒரு ஸ்பெயின் ஐ திங்க் ஸோ, அவரோட ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி இருப்பார், அவர் கூட பிரபுபாதர் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஒரு 7 to 10 நிமிஷம் ஒரு டிஸ்கஷன் போகும். அந்த டிஸ்கஷனில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிரபுபாதர் வந்து ரொம்ப கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். அவருக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. இந்த வீடியோ அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கூட பார்க்கலாம். ஸோ அப்போது பிரபுபாதர் ஒரு பாயிண்ட்டை சொல்லுவார், நீங்கள் பண்ணுறதுல தப்பு, அதாவது இங்கே நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறீங்க, கிறிஸ்டியானிட்டியில் பண்ணுறதுல ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரடியாக சொல்லுவார் விவாதத்துக்கு. ஸோ அதில் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் மாடை கொன்று சாப்பிட்றீங்களோ அது தப்பு அப்படிம்பார். சொல்லிட்டு சொல்லுவார், வேதத்தில் வந்து 7 வகையான மதர்ஸ் இருக்காங்க, தாய்மார்கள். தாய் ஸ்தானம் வந்து 7 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. யார்? ஆதோ மாதா, ஓன் மதர் ஃபஸ்ட்டு. அடுத்தது குரு பத்னி, குருவோடைய மனைவி. அடுத்தது வந்து ராஜபுத்திரிகா, ராஜா கிங் அவருடைய புத்திரிகா பிரின்சஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ பிராமினி ஸ்பிரிச்சுவல் நம்ம சொல்கிறோம் இங்கே அந்தணர்கள்னு சொன்னாங்க, அவங்களுடைய மனைவி. அப்புறம் தேனுனா பசு, தாத்ரி நர்ஸ் சிவிலியர் நம்ம நர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம், பிருத்வி கடைசியாக யத். இந்த 7மே வந்து தாய் ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் கொடுத்துருக்கு. நீங்கள் எப்படி மாடை கொள்றீங்க அப்படின்னு கேட்பார். அது வந்து பசு பால் கொடுத்து முடிஞ்சிருச்சு, வயசாகிடுச்சு, அதனால பண்ணுறோம், அது வந்து யூஸ்லெஸ், ஏன்னா அதுக்கு எந்த விதமான யூஸும் இல்லை, பால் அது வயசாகிடுச்சு, பால் கொடுக்கறத நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ப்ராப்பர் கூலாக கேட்பாங்க, அப்போ உங்கள் அம்மாவையும் நீங்கள் கொண்டுருவீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உணவு கொடுக்கறத நிறுத்திட்டாங்கன்னா நீங்கள் கொண்டுருவீங்களா? இது எந்த மாதிரி ஒரு நாகரீகம்? ப்ராப்பர் இங்கே வார்த்தைகளை கரெக்டாக உபயோகம் பண்ணுவார். என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னா, இது என்ன வகையான நாகரீகம்னு கேட்குறார். உங்களுக்கு தேவையான வரைக்கும் உபயோகம் பண்ணிவிட்டு அந்த தேவை நின்றுச்சுன்னா அதை கொள்றதுங்கிறது என்ன மாதிரி ஒரு நாகரீகம்? இது வந்து நீங்கள் சொல்கிற உயர்ந்த ஆன்மீகமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு ரொம்ப ஷார்ப்பான கொஸ்டின். ஸோ நம்மளோட இதில் முதல் பாயிண்ட் என்னென்னா, பசுக்களுக்கு வந்து ஸ்தானம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஸ்தானம். அதே மாதிரி காளைகள் புல் அதுக்குமே பார்த்திங்கனாலுமே ஸ்தானம் ரொம்ப பாகவதத்தில் கொடுத்துருப்பாங்க. கலிபுருஷன் முதல்ல வரும்போது வந்து மாடோட 3 கால்களை வந்து வெட்டுவார். இதை பார்த்துட்டு தான் பரீட்சித் மகாராஜ் ரொம்ப கோபமாகி டக்குன்னு தன்னுடைய வாழை எடுத்து போய் கொல்றக்கு போவார். உடனே அந்த கலிபுருஷன் வந்து சரண்டர் ஆகிடுவார். நான் உங்களோட சிட்டிசன், குடி மகன், உங்களோட பிரஜை, அதனால் நீங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடுவார். ஒரு சத்திரியன்கிட்ட ஒருத்தர் சரணாகதி ஆகிட்டாருன்னா அவர் திருப்பி சண்டை போட முடியாது, மன்னிச்சுடுவாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு காட்சி இருக்கும். இந்த காளை 4 கால்களில் 3 கால் போயிடும், பசு பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருப்பாங்க. அப்போது தர்மம் அப்படிங்கிறதுக்கு வந்து காளை அப்படிங்கிறத உருவகப்படுத்தியிருப்பாங்க. அப்போ பசு காளைக்கு வந்து நம்மளுடைய வேத சாஸ்திரத்தில் வந்து ரொம்ப 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 முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பல கான்ட்ரோவர்ஷிஸும் போயிட்டுருக்கும். சில சமயம் சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷி நடந்தது. என்ன நடந்ததுன்னா, இந்த மாட்டுப்பொங்கல் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஒன்று மாடுகளுக்கு வந்து பூஜை பண்ணி பொங்கல் செஞ்சு அவங்கள அலங்காரம் பண்ணி கொம்புகளுக்கெல்லாம் வண்ணங்கள் பூசி அந்த மாதிரி நிறையா இது பண்ணி நமக்கு பூஜை பண்ணி அவங்களுக்கு நிறைய ஆஃபரிங்ஸ் நைவேத்தியம் பண்ணுவோம். ஜல்லிக்கட்டு நடத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்ததாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது திருப்பி ஏன்னா நமக்கு வந்து வேத சாஸ்திரத்தில் என்ன கொடுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்துக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ இப்போ ஜல்லிக்கட்டு நடத்தலாமா வேணாமா அப்படின்னு வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் யாராச்சும் கேட்டிருந்தீங்களா முன்னாடி? ஸோ ஒரு தடவை போய் டிவோட்டிஸ் எல்லாம்
எங்கே இருந்தாலும் இஸ்கானில் வந்து என்ன படிப்பாங்கன்னா எல்லாருமே வந்து பாகவதம் பகவத்கீதை எல்லாத்தையும் எடுத்து பிரபுபார் வந்து நிறைய எழுதி வச்சுருக்கார் புத்தகங்கள். பிரபுபார் சொல்லுவார் எவ்ரி திங் இஸ் தேர் இன் மை புக் அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே என்னுடைய புத்தகத்தில் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இதை பற்றியும் சொல்லிடுப்பாரா? ஆனால் இங்கே என்னென்னா டீகோட் பண்ணுறதுக்கு ஆட்கள் கொஞ்சம் தேவைப்படுவாங்க. இதில் எங்கே கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ இஸ்கானில் ஒரு மூத்த சன்னியாசிகிட்ட போய் கேட்குறாங்க. அவர் வந்து எல்லா உலகம் ஃபுல்லாக இருப்பார், பழம்பெரும் சன்னியாசி. ஸோ அவர் வந்து ஒரு தடவை சென்னையில் இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, மகாராஜ் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டை பற்றி நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் ஒரு வித்தியாசமான பதில் சொன்னார். இது வந்து ரொம்ப புதுசு இல்லை, இது வந்து பல காலமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணருக்கு எவ்வளோ மனைவிகள்? 16,108 மனைவிகள். இதில் ரொம்ப ஸ்பெஷலான மனைவிகள் 8 மனைவிகள். இந்த 8 மனைவிகளில் வந்து முதல் 3 மனைவிகள் பேர் எல்லாம் சொல்லிடுவாங்க, மீதி 5 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தங்க பேர் வந்து சத்யா. அவங்க வந்து கோசலை அப்படிங்கிற மன்னனுடைய புதல்வி. அந்த கதை நீங்கள் கிருஷ்ணா புக் படிச்சிருந்தீங்கன்னா, அந்த கிருஷ்ணா புக்கில் வந்து ஐ திங்க் 58வது கதைன்னு நினைக்கிறேன், நான் படித்தேன். 57, 58வது கதை. அதில் வந்து கிருஷ்ணர் வந்து மீதி 5 ராணிகளை மணமுடித்தல் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கேட்டிருப்போம், முதல் கல்யாணம் வந்து ருக்மிணி கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறமேலு ஜாம்பவான் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து ஜாம்பவானோட கல்யாணம் இது பண்ணி சண்டை போட்டு சத்தியவதி இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தங்களாக பண்ணிட்டு வருவார். அப்போ அடுத்தடுத்தவங்களாம் மித்ரவிந்தா இவங்க எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது சத்யா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணுற ஒரு இடம். அப்போது சத்யா அப்படிங்கிறவர் வந்து கோசலை மன்னன். இந்த கோசலை மன்னன் என்ன சொல்லுவாருன்னா, அவர்கிட்ட ஒரு 7 காளைகள் இருக்கும். ரொம்ப ரொம்ப முரட்டுத்தனமான காளைகள், அடக்கவே முடியாத காளைகள். இந்த 7 காளைகளை யார் அடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூல்ஸ் போட்டுருவார். அந்த மாதிரி ஒரு ரூல் போட்டிருப்பார். அங்கே வந்து நிறைய பிரின்சஸ், எத்தனையோ இளவரசர்கள் வந்து அந்த காளைகளை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ காளைகளை அடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போவே. ஸோ இதுதான் அவர் அந்த கதையில் சொல்கிறார். இது நீங்கள் படிக்கலாம் பிரபுபாதரோட புத்தகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனையோ பேர் காளையில் அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தர்னாலையுமே அந்த 7 காளைகளை கிட்ட கூட தொடர முடியாது. அதுவும் அதில் எழுதியிருப்பார் பிரபுபாதர், அந்த காளைகளுக்கு வந்து இளவரசர்களுடைய ஸ்மெல் வாசம் பட்டாவே அதோடைய முரட்டுத்தனம் இன்னும் ஜாஸ்தியாகுமாமா. அந்த மாதிரி தூக்கி போடுமாமா எல்லாத்தையும், சான்ஸே இல்லை. அந்த மாதிரி இந்த நியூஸ் வந்து போகுது யாருக்கு? கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி ஒரு ஹீரோயிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கேட்டார்னா வந்து கிருஷ்ணர் ரொம்ப எந்தூசியாஸ்டிக் ஆயிடுவார். ஓகே நம்ம போகலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் போவார். வந்திருக்கிற கிருஷ்ணர் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், கிருஷ்ணர் வந்திருக்கிறார். ஸோ உடனே அந்த பெண் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. ஸோ நான் பகவான் விஷ்ணுவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், சாக்ஷாத் அந்த பகவானே வந்திருக்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். அப்புறம் மன்னனுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போது கிருஷ்ணர் உட்காந்துட்டு பேசுவார் அந்த டிஸ்கஷன். அப்போது வந்து அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு லைக் சத்திரியர்களுக்கு வந்து மனம் முடிக்கும் போது டௌரி வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லைன்னு சொல்லுவார். ஒரு லைன் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, டௌரி கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கோசலை மன்னனுக்கு புரிஞ்சிடும், இவர் வந்து பெண் கேட்குறாரு ஆனால் நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதாவது நீங்கள் போட்டிருக்கிற காலை அடக்கிறது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார். நான் எதுவுமே செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே கோசலை மன்னன் திருப்பியும் ரெக்வஸ்ட்டாக கேட்பார், இல்லை நான் வந்து நிறையா பேர்த்திட்ட சொல்லிட்டேன், இந்த 7 காளைகளை யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் மனம் முடிச்சு கொடுப்பேன்னு ஆல்ரெடி நான் எல்லாத்துட்டும் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னுடைய பெண்ணை கொடுக்குறது எங்களுக்கு மனப்பூர்வமான விருப்பம், அண்ட் என்னோடய பெண்ணுக்கும் ரொம்ப விருப்பம். ஆனால் உங்களுக்குனால எதையுமே உங்களுக்கு எல்லாமே சாத்தியம், அதனால் தயவு செய்து அதை கொஞ்சம் அடக்குறீங்களா அப்படின்னு அவருக்கு ரெக்வஸ்ட்டாக கேட்பார். இதுதான் பகவானுடைய லீலைகளில் வர்றது. ஏன்னா அவர் பகவான் ஒரு புரிதலில் இருக்காங்க. ஸோ உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், ஓகே நீங்கள் ஆசைப்பட்றீங்க நான் அடக்கிறேன். என்ன எப்படி அடப்பார் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால், உடனே அவர் வந்து 7 பிரிஞ்சிருவார். 7 காளைகளை அடக்கிறதுக்காக 7 பிரிஞ்சு 7 காளைகளுடைய இதை வந்து தடவி தருவார். அந்த வாய்க்கிட்ட வந்து தடவி தருவார்.
தடவி தந்த உடனே 7 காளைகளுமே சாந்தமாகும். இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, இவர் ஏன் 7ஆக பிரிஞ்சார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, அவர் தான் பகவான் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் அவர் காட்டுறார். சம்டைம்ஸ் நம்ம சொன்னோம், லைக் கிருஷ்ணருக்கு எவ்வளோ மனைவிகள் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து 16,108. இதை நம்ம வெளி உலகத்தில் போய் சொல்லும்போது நம்ம என்னங்க யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்களோ, ஏதோ என்னங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாமியவா கும்பிட்றீங்க அப்படின்லாம் பேசுவாங்கன்ட்டு ஒரு மனசில் சில சஞ்சலங்கள் இருக்கும் தர்மத்தோடைய அடிப்படையில் பார்க்கும்போது. ஆனால் இது வந்து பாகவதம்ங்கிறது வந்து தர்ம நீதிகளுக்கெல்லாம் ரொம்ப மேலே உயர்ந்தது. அதனால தான் இங்கே பகவான் கட்டுறாரு, அவர் அத்தனை பேர்த்த கல்யாணம் பண்ணாலும் ஒவ்வொருத்தர் கூடயும் அவர் இருக்கிறார். ஒவ்வொருத்தர் கூடயுமே அவர் இருக்கிறாருங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கிறது அப்படிங்கிறதும் கோசலை மன்னனோடைய மகளுக்கு தெரியும். அப்போது அவர் அந்த இடத்துல காட்டுறார், நான் எத்தனை மனங்கள் செய்தாலுமே நான் ஒவ்வொருத்தருக்கூடையும் தனியாக வாழ்கிறேன். ஸோ நான் பரமாத்மாவாக ஒவ்வொருத்தருக்கூடையும் இருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து நீங்கள் எல்லாம் என்னை அடையணுங்கிறதுக்காக நான் செய்கிற லீலைங்கிறத காட்டுறதுக்காகவே செய்கிறார். அப்போது கிருஷ்ணர் அந்த இடத்துல காளைகளை அடக்கி திருப்பி அந்த மனம் முடிச்சுக்கிறார். ஸோ அப்போது என்ன சொன்னார் அந்த வைஷ்ணவ சன்னியாசினா, காளைகளை அடக்கிற மாதிரியான ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகள் வந்து கிருஷ்ணர் இருக்கும்போதும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார். அதே சமயம் ரீசெண்டாக இன்னொரு சன்னியாசிக்கிட்ட ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. இது என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, மகாராஜ் இந்த மாதிரி ஒரு முரண்பாடுகள் நம்ம இந்த உலகத்தில் சிலதை பார்க்குறோம், அதுவும் நம்மளோட இடங்களில் முரண்பாடுகளை பார்க்குறோம். என்ன முரண்பாடு அப்படின்னா, இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பெரிய கூட்டமான மக்கள் போய் போராடுறாங்க. இது எங்களுடைய திருவிழா, தமிழர் கலாச்சாரம், இது வந்து எங்களுடைய தாய் தந்தையர்கள் மாதிரி இந்த பசுக்களும் காளைகளும், இது எங்களுடைய லைக் எப்படி சொல்லலாம், எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடுறாங்க. அதே சமயம் சில பேர் வந்து மாடை கொன்று சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு குரூப் வந்து அதே குரூப்பும் கூட போராடுறாங்க. நீங்கள் வந்து எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம், அதுவும் எங்களுடைய உரிமை. கூட்டங்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து விளையாட்டு பண்ணி அதை அதை பாதிக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாலும் போராட்டம் பண்ணுறாங்க. சரி, அதாவது நீங்கள் நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்தாதீங்கன்னு சொன்னாலும் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, புகழ்ந்து போராடுறாங்க. அது ஒரு உணவு தானே அப்படின்னு போராடுறாங்க. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். இது ஏங்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் இங்கே பிரபுபாத் சொல்கிறார், இதுதான் வந்து அறியாமையினுடைய தாக்கம். அறியாமைங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. என்னென்னா 3 குணங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் எப்படி பாடாப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புண்ணிய செயல்களின் விளைவுகள் தூய்மையானவை, அவை சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் ரஜோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் துக்கத்திலும், தமோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் முட்டாள்தனத்திலும் முடிகின்றன என்றார். ரஜோகுணம் சத்துவகுணத்தில் தான் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அதனால தான் நம்ம இஸ்கானில் காலையில் வந்து மங்களாரதி அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில் எந்திரிங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெடிடேஷன், ஹரே கிருஷ்ண மந்திரம் தியானம் பண்ணுறது, இது எல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன்னா ஒருத்தரை சத்துவகுணத்தில் வச்சிட்ருக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதுவே ரஜோகுணத்தில் என்ன பண்ணுன்னா, ரஜோகுணத்தில் செய்யப்படுற செயல்கள் எல்லாமே துக்கத்தை தான் தருன்றாங்க. 3 குணங்கள் பற்றி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தமோகுணத்து செயல் வந்து முட்டாள்தனம், ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். தமோகுணம் வந்து எப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து கசப்பாக இருக்கும், முடிவிலையும் கசப்பாக இருக்கும், அதுதான் அறியாமை குணம். அதே ரஜோகுணம் எப்படின்னா, ஆரம்பத்தில் இனிப்பாக இருக்கும், முடிவில் கசப்பாயிடும். அதுவே சத்துவகுணம் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தில் கசப்பாக இருக்கும், முடிவில் இனிப்பாக இருக்கும். சரிங்களா? கசப்பு ஆரம்பம், கசப்பு முடிவு. இனிப்பு ஆரம்பம், கசப்பு முடிவு. கசப்பு ஆரம்பம், இனிப்பு முடிவு. புரியுதுங்களா? கசப்பு கசப்பு, கசப்பு இனிப்பு, இனிப்பு கசப்பு. அப்போ ஒரு பக்தர் வந்து கேட்டாங்க, அப்போ இனிப்பு இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கசப்புனா அறியாமை குணத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, புகைப்பிடித்தல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புகைப்பிடித்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாலேயே போட்டிருப்பாங்க,
இது வந்து கேன்சரை உருவாக்கும்னு சொல்லிட்டு படமெல்லாம் போட்டிருப்பாங்க. கேன்சர் வந்தோன்னா அப்படியே வாய் ஃபுல்லாக இது பண்ணி அதை பார்த்துட்டும் எனக்கு வராதுன்னு குடிக்கிறாங்க. அப்போது நீங்கள் குடிக்கும்போது இரும்புவாங்க, இதெல்லாமே பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு தான் அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறமேலும் கஷ்டத்தில் தான் முடிய போகுது. ஆரம்பமும் கஷ்டம், முடிவும் கஷ்டம். இது அறியாமை குணம். அடுத்தது ரஜோகுணம். ரஜோகுணம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப இனிப்பாக இருக்கும், கடைசியாக கசப்பாக இருக்கும். இதில் நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. நம்ம ஒரு சாதாரண சிம்பிள் எடுத்துக்காட்டுன்னா ஸ்கூலில் காலேஜில் பசங்க படிக்கிறது இதெல்லாம் எடுத்துட்டோம்னா, போய் எக்ஸாம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் கொஞ்சம் சினிமா பார்க்குறேன் அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சினிமாலாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். கடைசியாக பரீட்சைன்னு வந்துடுச்சுன்னா ஐயோ பரீட்சை முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போது ஆரம்பத்தில் வந்து விளையாண்டுட்டே இருக்கும்போது இனிப்பாக இருந்தது, கடைசியாக வரும்போது கசப்பான மாதிரி ஆயிடுச்சு. அதுவே ஆரம்பத்தில் கசப்பு கடைசியில் இனிப்பு அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் இந்த யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஆடிட்டருக்கு படிக்கிறவங்க, சிவில் சர்வீசஸ், டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி பல எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிப்பாங்க. அப்படி யாராச்சும் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேட்டால் யாரும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம், நைட்டு பகல்னு சொல்லிட்டு பார்க்காம சோறு தண்ணி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்கணும். ஆனால் எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க? அதை நான் பாஸ் பண்ணி அந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இது கடைசியாக நான் ரொம்ப இனிப்பாக இருக்கும், எனக்கு இப்போ படுற கசப்பு எனக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க. இதுதான் அந்த 3 குணங்களில் செய்கிற செயல்களுடைய விளைவுகள். இதை நம்ம ஸ்லோகத்தை சொல்லியிருப்பாங்க. திருப்பியும் நம்ம கேட்ட கொஸ்டின், ஆரம்பத்துலேயும் இனிப்பு கடைசியிலையும் இனிப்பு, அப்படி ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் அழகாக சொன்னார், அதுக்கு பேர் தான் சுத்த சத்வா, அதுதான் பக்தி. நம்ம என்ன செய்கிறோம், பிரசாதம், பிரியாணி, குலாப் ஜாமுன், பூரி, ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு கசப்பாவாக சாப்பிட்றோம், இனிப்பாக சந்தோஷமாக சாப்பிட்றோம். கீர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக பாடுறோம், ஆடுறோம். பகவானுக்கு வந்து அவ்வளோ அழகாக நல்ல நல்ல மலர்களாக தேர்ந்தெடுத்து போட்டு அதிலிருந்து வர்ற வாசனையும் நம்ம சுவாசித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக குளித்து இது பண்ணி திலகமெல்லாம் இட்டு அழகாக எல்லாருமே டிவோட்டி சம்டைம்ஸ் கேட்பாங்க, அது என்னங்க உங்கள் கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட ஆரம்ப காலத்தில் கேட்டாங்க. நாங்கள் சொன்ன கோயிலுக்கு வந்த நாட்டுக்கு தான் அழகாயிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், சாண்ட் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது பக்தி பார்த்திங்கன்னா நம்ம யாத்திரைகள் போகிறதா இருக்கட்டும், டூர் போகிறதா இருக்கட்டும், டூர்ஸ் வெளியே போய் எங்கெங்கேயோ போவாங்க, நம்மளும் ஃபெசிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூர்ஸ் போவோம், அதை வந்து யாத்திரைகள்னு போவோம். அதே மாதிரி நல்லா சாப்பிட்றோம். அதே மாதிரி என்னோடய இதில் ஞாபகம் இருக்குது, ஒரு புது ஒரு பாய், ஒரு யங் பாய் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் வந்துட்டு இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்து தங்குறாரு. ஒரு நாள் நைட்டு தங்கி அடுத்த நாள் இருக்கிற மாதிரி அவர் தங்குறாரு. உடனே எல்லோரும் சொல்கிறாங்க அந்த இடத்துல, நாளைக்கு ஏகாதசிங்க, விரதம் இருக்கணும்ன்ட்டு. உடனே அவர் நைட்டு நாளைக்கு விரதமாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நிறையா சாப்பிட்டார் ஃபுல்லாக. நாளைக்கு விரதம், நாளைக்கு எதுவுமே இங்கே சமைக்க மாட்டாங்க, இன்றைக்கி நான் இங்கே தான் தங்கணும். அவர் தான் முதல்ல வந்திருக்கிறார். நாளைக்கு ஏகாதசி காலையில் உள்ளே வர்றார். திருப்பியும் டைனிங் ரூம்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு 7 ஐட்டம் சமைச்சு வச்சுருக்காங்க. சாபுதானா, கிச்சடி, அதுக்கப்புறம் என்னது லைக் வத்தல், அப்புறம் ஸ்வீட்டு, அது இதுன்ட்டு. அவர் பார்த்துட்டு ஒன்று தான் கேட்டார், இதுதான் விரதங்களாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். இந்த மாதிரி விரதம் தான் நான் சாப்பிடாமே இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். ஸோ அப்போது இங்கே பகவான் ரொம்ப 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 கருணை வாய்ந்தவர். அதுவும் மகாவதன்யாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பகவான் லைக் சைத்தன்ய மகாபிரபு மகாவதன்யாயா அப்படின்னா கருணையை வழங்குறவர். இப்போ அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே கும்பமேளாலாம் நடந்துகிட்ருக்கு, மகா கும்பமேளா நடந்துகிட்ருக்கு. ஸோ சில பிரபுபாதர் டைம்லேயும் ஒரு கும்பமேளா நடந்தது. அப்போ பிரபுபாதர் வந்து தன்னுடைய சீடர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறார், தன்னுடைய ஆன்மீக எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவில் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்படி நிறைய டென்ட்டாக போட்டிருக்காங்க, அந்த மாதிரியும் எக்கச்சக்கமான டென்ட் இருக்காங்க. அப்போது பக்தர்கள்லாம் வந்து அப்படியே ஒரு வெளியே போய் விசிட் பார்க்க போகிறார். எத்தனையோ விதமான சாதுக்கள், பாபாஸ்ஜீஸ், அவங்க இவங்கன்னு வித்தியாசமாக வருவாங்க. ஒருத்தர் காலை தூக்கி இப்படி போட்டிருக்கார், ஒருத்தர் தலைகீழாக இருக்கார், ஒருத்தர் பாதி உடம்பு வச்சு தலை மட்டும் மண்ணுக்கு வெளியே இருக்கிறார்,
இந்த மாதிரி ஒருத்தர் ஜடா முடி அவ்வளோ பெருசு வச்சுருக்கிறார். ஒவ்வொருத்தங்க வித்தியாசமான ஒரு ஆன்மீக பயிற்சிகளை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பக்தர்கள் பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பாடுபட்டுருக்காங்க, நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்லையோ, நம்ம ஹரிநாமத்தை அதுவும் ஏதோ சிந்தனைகளோடு உட்காந்து ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிவிட்டு நான் பக்தியில் முன்னேறிட்டுருக்கேன்னு நினைக்கிறேமே, இவங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா அதுவும் ஹிமாலயாவில் உடம்புகள் எல்லாத்தையும் அவ்வளோ வருத்தி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்களே அப்படின்ட்டு நேராக பிரபுபாதர்கிட்ட வந்து கேட்குறாங்க. பிரபுபாத், இந்த மாதிரி நம்ம பார்க்குற காட்சிகள்லாம் வந்து ரொம்ப ஆன்மீக பயிற்சி ரொம்ப கஷ்டமானதாக இருக்கிற மாதிரி இருக்குதே, நாங்கள் அந்த மாதிரி எதுவும் கஷ்டமான விஷயங்கள் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபுபாத் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்மளும் பக்தி தான் பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னு அங்கே ஒரு பெரிய ஜாடி, அந்த ஜாடி ஃபுல்லாக குலாப் ஜாமுன், அந்த குலாப் ஜாமுன் ஒரு குலாப் ஜாமுன் அப்படியே எடுத்து அப்படியே வாயில் போடுறார். நம்மளுடைய பயிற்சி என்னென்னா, நல்லா பக்தி செஞ்சு இந்த மாதிரி பிரசாதம் சாப்பிட்டு நம்ம கோலோக விருந்தாவனம் போய் சேருவோம், நம்புங்க அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய பாதை ரொம்ப எளிமையான பாதை அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபார் வந்து காட்டுறார். இவ்வளோ கஷ்டங்கள் பட தேவையில்லை அப்படிங்கிறத பிரபுபார் வந்து எடுத்து சொல்கிறார். ஏன்னா இந்த வழிமுறை நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து மகாவதன்யா சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் பார்த்து கொடுத்துருக்கிறார். இது வந்து என்னென்னா ரொம்ப 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 உயர்ந்த விஷயம். இங்கே அதை தான் சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தாங்க, நமோ பிராமணிய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. இடத்துல கோவிந்தாய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கோவிந்தாய அப்படின்னா ஆணிரைகளுக்கு இன்பம் அளிப்பவன் அப்படின்னு பேர். ஸோ நம்ம திருப்பதியில் போனாலும் கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாருமே நல்லா சத்தம் போட்டிருப்பாங்க. கோவிந்தா அப்படின்னா அதுதான் அர்த்தம். கோ அப்படின்னா மாடுகள், ஆணிரைகள் அப்படின்னு. கோவிந்தா, விந்தா அப்படின்னா அவங்க சந்தோஷத்து. ஈவன் கோபியர்கள் கோபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மாடு மேய்ப்பவர்கள், மாடு மேய்க்கும் ஆண்கள், மாடு மேய்க்கும் பெண்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஈவன் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெகநாதர் பலதேவர் 2 பேர் இருப்பாங்க. கிருஷ்ணர் எப்பவுமே வந்து ஃப்ளூட் வச்சுருப்பார். அதே மாதிரி வந்து பலராமர் வந்து ப்ளவுனா ஏர் தானே, கலப்பை வச்சுருப்பார். ஸோ அப்போ வந்து பிரபுபா சொல்கிறார், கலப்பை ஏன்னா அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப முக்கியம் கலப்பை, மாடு மேய்க்கிறதுக்கு முக்கியம் ஃப்ளூட். ஏன்னா அவர் ஃப்ளூட்டை வச்சு அந்த மாடுகள் எல்லாத்தையுமே மேய்க்கிறதுக்கு சத்தங்களை உருவாக்குவார். அப்புறம் கவுண்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மூங்கில் குச்சி தான், அதை வச்சு தான் அவர் எல்லா மாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணுவாராமா கிருஷ்ணர். ஸோ அவ்வளோ மாடுகள் இருக்கும், எல்லா மாடுகளையும் கிருஷ்ணர் வந்து அந்த ஃப்ளூட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போது இப்போ செலிப்ரேஷன் இருக்குது. இது வந்து ஒரு ஃபார்மர்ஸ், விவசாயிகளுடைய மாடுகளுடைய செலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் பெரிய செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறவங்க கடவுளெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏங்க, மாடு அக்ரிகல்ச்சர் 2 பண்ணுறவங்களுடைய பகவானே இங்கே தான் இருக்கார். ஸோ அப்படின்னா வி ஆர் த வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் சச் காட். நம்ம விவசாயத்துக்கும் மாடு பசுக்களையும் பாதுகாக்கிறதுல இருக்கிறதுலையே உயர்ந்த விஷயம் வந்து இந்த மூமெண்ட் தான் அப்படிங்கிறத வி கேன் ஸ்ட்ராங்லி டெல். ஆனால் சம்டைம்ஸ் என்ன நினச்சிக்கோன்னா, ஓகே நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிக்குவோம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த மாடுகளோட புகழ் அவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்கும். இதில் ஒரு லீலை நம்ம கேட்டிருப்போம். என்ன லீலை அப்படின்னு சொன்னால் பிரம்ம விமோகன லீலை கேட்டிருப்போம் எல்லாருமே. இதை வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து ஒவ்வொரு லீலையாக கேட்டுகிட்டே வரார் சுகதேவ் கோஸ்வாமிகிட்டேருந்து ஒவ்வொரு லீலையாக கேட்டுகிட்டு வரும்போது இது ஒரு ஸ்பெஷல் லீலாவாக சொல்லுவாங்க, பிரம்ம விமோகன லீலா. பிரம்மாவுக்கே ஒரு மோகன் வந்த லீலை. ஸோ இப்போது ஆகாசுரா அப்படிங்கிறவரை கொன்றிருப்பார். பெரிய பாம்பு அகாசுரா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பெரிய பாம்பு. அது வாய் திறந்து படுத்திருக்கும். அந்த மேல் வாய் வந்து மேகங்கள்லாம் தொட்டுட்டு போகுமாமா. கீழே வந்து அப்படியே நிலத்துக்குள்ளே போயிருக்கும், அவ்வளோ பெரிய பாம்பு. அந்த பாம்பை வந்து கிருஷ்ணர் வாய்க்குள்ளே போய் வயிற்றிலிருந்து கிழிச்சு வெளியே வருவார். இந்த கதையை சொல்லி முடித்ததுக்கப்புறம் சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த லீலையை அந்த இங்கிருந்த பசங்க எல்லாம் போய் அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட 1 வருஷம் கழித்து சொல்கிறாங்கன்றாங்க. உடனே பரீட்சித் மகாராஜுக்கு வந்து ஒரு கேள்வி. ஏன்னா இந்த பாகவத கதைகள்லாம் சொல்லும்போது அப்படியே போயிட்டே இருப்பாங்க, நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு சொல்லுவாங்க, கேட்குறவங்க கரெக்டாக கேட்குறாங்களாங்கிறதுக்காக. ஸோ அப்போ பரீட்சித் மகாராஜ் உடனே கேட்குறாரு, ஸோ ஏன் 1 வருஷம் கழித்து சொல்கிறாங்க? 1 வருஷம் என்ன நடந்தது? ஒரு லீலை நடந்து அந்த குழந்தைகள்லாம் போய் அவங்க அப்பா அம்மாட்ட 1 வருஷம் கழித்து சொல்கிறாங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ ஒரு வருஷத்துக்கு வேற ஒரு லீலை நடந்ததுன்னு சொல்லிட்டு பிரம்ம விமோகன லீலை. பிரம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக பிரம்மா தான் ஃபஸ்ட்டு போய் ரெக்வஸ்ட் பண்ணுவார், இந்த மாதிரி லைக் இங்கே வந்து அசுரர்களாக ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க, ரொம்ப அதர்மங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அதனால தான் பகவான் நான் வர்றேன், அப்பியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அப்படியே ஆகிடும். இப்போ கிருஷ்ணர் இங்கே அவதரித்ததுக்கு அப்புறமேலு இவருக்கு வந்து இந்த அகாசுரா வதம் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு பிரமை வந்துடும். பிரம்மாவுக்கே ஒரு பிரமை, மோகம், ஒரு மாயையில் சூழப்படுவார். யார் இத்த சின்ன பையன், இவர் யார், இவ்வளோ ஒரு மாயஜாலமெல்லாம் செய்கிறார், இவர்கிட்ட நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய கோப்பர்களையும் மாடுகளையும் கவர்ந்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருவார். உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், இது பிரம்மா தான் செஞ்சுருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு இவரே வந்து ஒவ்வொரு மாடாவும் ஒவ்வொரு கோப்பர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாவும் மாறிடுவார். தன்னுடைய ரூபத்திலிருந்து முன்னாடி நம்ம படித்தோம் 7 பிரிவாருன்ட்டு. இதே விருந்தாவனத்தில் என்ன நடந்திருக்குன்னா, அங்கே இருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான அப்படியே வியாபகமாக பிரிவர், தன்னுடைய ஓன் ஃபார்ம்லேருந்து அப்படியே பிரிஞ்சு 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 போவார். ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு பசங்க இவங்க எல்லாருமே பகவானே போயிருப்பார். அந்த இதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த லீலை வந்து ரொம்ப ஸ்பெஷலான லீலையாக இருக்கும். விருந்தாவனமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு கிருஷ்ணர் இல்லை, அவ்வளோ கிருஷ்ணர் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே என்னென்னா கிருஷ்ணர் என்னுடைய குழந்தையாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மதருக்குமே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை இந்த இடத்துல திருப்தி பண்ணுறதுக்காக அவர் வந்து போவார். அந்த இடத்துல விருந்தாவனமே இதாக இருக்கும் ரொம்ப. நீங்கள் லிட்டில் கிருஷ்ணா படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா கூட அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது வந்து அந்த படம் எடுத்திருப்பாங்க. அது டிவோட்டிஸும் பிக் சினிமாஸும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்த ஃபிலிம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது எல்லாமே நரேட் பண்ணுவாங்க அந்த இதில். ஸோ அப்போது அந்த விருந்தாவனமே சந்தோஷமாக இருக்கும். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணர் தான் இவ்வளவு விரிவாக்கம் ஆயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பலராமருக்கே தெரியாது. பலராமர் அன்னைக்கு அவருக்கு பர்த்டே அன்னைக்கு தான் இந்த பிரம்ம விமோகன லீலை நடந்தது. அப்போது பலராமருக்கே இது தெரியாது. பலராமருக்கே தெரியாமல் இவர் வந்து இதெல்லாம் மாறிடுப்பார். இந்த லீலை ஒரு வருஷமாக நடக்கும். அந்த லீலை முடியறது அந்த ஒரு வருஷம் முடிய போகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் பலராமருக்கு இது தெரிய வரும். எப்படி அப்படின்னு சொன்னால், இது ஒரு நல்ல அற்புதமாக பிரபுபாதர் நரேட் பண்ணுவார், பாகவதத்தில் கொடுத்துருக்காங்க. பலராமர் பார்த்துட்டு இருப்பார் ஒரு காட்சி. இதில் என்ன பார்ப்பாருன்னா, அந்த கோவர்தன மலை மேலே எல்லா மாடுகளும் போய் மேய்ஞ்சிட்டு, இவன் கிருஷ்ணர் அவருடைய கோப்பர்கள் எல்லாமே போய் கூட்டிகிட்டு போய் மேய்ஞ்சிட்டுலாம் வருவாங்க. அப்போது பலராமர் ஒரு காட்சி பார்ப்பார். என்னென்னா, ஒரு பசு, ஒரு பெரிய பசு தன்னுடைய கண்ணுக்குட்டி கீழே இருக்கும். அந்த கண்ணை பார்த்த உடனே அது வேகமாக ஓடி வரும். ஆனால் இதில் என்னென்னா, அந்த பசுவுக்கு அடுத்த கண்ணுக்குட்டியே போட்டிருக்கும். வருஷத்துக்கு ஒரு குட்டிகள் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அப்போது எப்போவுமே பசுக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக பிறந்த கண்ணு மேலே தான் பாசம் இருக்கும், பால் கொடுக்கும், இதெல்லாமே பண்ணும். ஆனால் இந்த இடத்துல இந்த பெரிய பசு என்னென்னா, தன்னுடைய பெரிய கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே ஓடி வரும். அது எப்படி ஓடி வரும்னா, 4 காலில் வந்து 2 காலும் டச் ஆகும். முன்னங்கால் 2மே பின்னங்கால் 2மே தொடும். அந்த அளவுக்கு குதிச்சு ஓடி வரும். தன்னுடைய வாள் வந்து நேராக நிற்குமாமா. மாடுகள் நம்ம அங்கங்கே பார்த்துருந்தோம்னா தெரியும், அது கண்ணுக்குட்டியில் தான் அந்த மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுறதெல்லாம் இருக்கும். அவ்வளோ பெரிய மாடு, முதிர்ந்த மாடு. அது வந்து இந்த கண், அதுவும் எந்த கண்ணுனா வயதான கண், ஒரு வருஷம் ஆன கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே அப்படி வாழை தூக்கிட்டு சத்தம் போட்டு அவ்வளோ வேகமாக மலை கீழே நோக்கி ஓடி வருமாமா. இதை பார்த்த உடனே பலராமருக்கு டவுட் வரும், என்னது இது ரொம்ப வித்தியாசமான காட்சியாக இருக்கே. தன்னுடைய குட்டி கண்ணு விட, ஏன்னா அந்த ஒரு வருஷத்தில் அடுத்த கண்ணுக்குட்டியில் வந்திருக்கு, அதெல்லாம் கிருஷ்ணர் இல்லை. ஸோ பெரிய கண்ணுக்குட்டி தான் கிருஷ்ணராக இருக்கார். ஸோ எதனால் இவ்வளோ பெரிய பாசம், பரிமாற்றம், அன்பு எதனால் அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்பார். கிருஷ்ணா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இவ்வளோ இருந்தாவனம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஆனால் இன்றைக்கி நான் பார்த்த காட்சி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது யார் பண்ணது, நீங்கள் தான் காரணமா அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் ஒரு புன்முருளோடு சொல்லுவார், ஆமாம் இது நான் தான் எல்லாமாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பலராமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்போது இந்த இடத்துலையுமே
வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பசு இதுங்களோடைய கிருஷ்ணருடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா இவங்களோட ஒன்றன்னு ஒன்றா இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுடைய பகவான் கிருஷ்ணருக்கும் மாடுகளுக்கும் இருக்கும். இந்த மாதிரி க்ளோரிஸ் எக்கச்சக்கமான இருக்கும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. இங்கே நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் அவரோட வந்து கோவிந்தா, கோபாலா, இப்போ நம்ம முன்னாடி கூட சொன்ன கோபேஷா, கோபிகா காந்தா அப்படின்னு சொல்லிட்டு ராதா காந்தா நமஸ்துதேன், இப்போ கோபேஷன் கோபியர்களுக்கு கொடுப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான புகழ்கள் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது பிரபுபாதர் என்ன பண்ணாருன்னா ஒரு மினிஸ்ட்ரியே இஸ்கான் க்ரியேட் பண்ணும்போது ஒரு மினிஸ்ட்ரியே க்ரியேட் பண்ணார். எதுக்குன்னா கவு ப்ரொடெக்ஷனுக்காகவும் அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சருக்காகவும். ஸோ இப்போ பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் ரொம்ப வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி தான் இது ரஜோகுணத்தின் தாக்குதலில் தான் போகும். ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும் எல்லாத்துக்குமே. நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு போனாலும் அதே கனவுகள் தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு என்ன கனவுன்னா நல்ல ஒரு பெரிய வீடு கட்டணும், நல்ல ஒரு பெரிய கார் வச்சுருக்கணும். அடுத்தது திருப்பி லெவல் வந்ததுன்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய வீடு கட்டணும், அதுக்கு மேலே ஒரு கார் வச்சுருக்கணும். நான் ஒரு தடவை ஜெர்மனியில் ஒரு போயிருந்தவனோட ஒரு டிவோட்டிஸோட மீட் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க உலகம் ஃபுல்லாக இதுதான், இங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்களுக்கும் ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணுங்கிறது தான் எல்லாத்தோட லட்சியமேவாக இருக்கும். இப்போ பிரபுபா சொல்கிறார் இது என்ன குணம் அப்படின்னு சொன்னால் ரஜோகுணத்தின் தாக்குதல் அப்படின்றார். என்னிடம் வீடு உள்ளது, என்னிடம் பணம் உள்ளது என்ற பெயர் அளவிலான மன மகிழ்ச்சி வேண்டுமானால் சற்று இருக்கலாம் அப்படின்றார். ஸோ இது வந்து ரஜோகுணம். இது வந்து கடைசியாக நீங்கள் துக்கத்தில் தான் போகின்றார். நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணணும், கஷ்டப்பட்டு நீங்கள் வளைச்சி இதெல்லாம் பண்ணணும். இதை தான் வந்து என்ன சொல்லுவார்னா பிரபுபா வந்து ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்ஸ்னு சொல்லுவார். வான் உயர்ந்த கட்டிடங்கள் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும். அது எதற்காக நீங்கள் கட்டணும்? இவ்வளோ நிலங்கள் இருக்கே, இவ்வளோ இது இருக்கே, எதுக்காக வான் உயர்ந்த கட்டிடங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் பார்த்த உடனே பிரபுபாதர் கேட்ட முதல் கேள்வி அதுதான். எதுக்காக இதெல்லாம் பார்த்தோன்னே அழகாக இருக்குது, இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்னு பிரபுபாதர் யோசிக்கல. எதுக்காக இதெல்லாம், என்ன பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் ஒரு டர்ம் சொல்லுவார். கேரட்டுக்காக ஒரு கழுதை கஷ்டப்பட வேண்டிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு கேரட்டை முன்னாடி தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னா கேரட் ஆடிட்டே இருக்கும். அந்த கழுதை முன்னாடி அந்த கேரட்டை சாப்பிட்றதுக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் கழுதையோட உணவு ஒரு சாதாரண புல், ஒரு புல். அந்த புல் எல்லா பக்கமே ஃப்ரீயாக கிடைக்குது. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும்? இப்போ இந்த வீடு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து 1960களில் கட்டின வீடு. இது வந்து ஒரு பெரிய வீடு. அந்த காலத்தில் ஜமீன் வீடு மாதிரி இது ஒரு பெரிய பண்ணை வீடு. பண்ணைக்காரர்கள்லாம் லேண்ட் லாட்ஸ் கட்டுற மாதிரி ஒரு பெரிய வீடு. அப்போது இந்த காலத்தில் கட்டினா என்னங்க பண்ணை வீடே இவ்வளோ சிறுசாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இப்போ ஒரு 50 வருஷங்கள்லேயே அவங்களுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய லேண்ட்லார்ட்ஸாக இருந்தால் கூட இது நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு புரிதல் இருக்கிற நாட்டிக்கு அவங்க அளவாக தங்குறதுக்கு வேறு எதுக்கும் இல்லை, மினிமமாக போதும் அப்படின்ட்டுறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன வீடு மாதிரி இருக்குது. அப்போ பெரிய பெரிய வீடுகள் கட்டி எத்தனை பேர் இருக்காங்கன்னா கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. இதுதான் வந்து கலாச்சார நாகரிக மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது இந்த பௌதீக விஷயங்களில் முன்னேற்றம் அடைகிறாங்க, ஆன்மீக விஷயங்களில் முன்னேற்றம் அடைகிறது இல்லை. எது முக்கியமாக தேவை, எது தேவை இல்லைங்கிறது மாறிடுது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிற ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ ரஜோகுணத்தில் செய்கிறது எல்லாம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பிரபுபாதர் என்ன சொல்லித்தராருன்னா நியூ விருந்தாவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறார். இப்போவும் பார்த்திங்கன்னா ஹங்கேரி அங்கே எங்கேன்னு பார்த்திங்கன்னா நிறைய டிவோட்டிஸ் வந்து இந்தியாவில் தான் மக்கள் தொகையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா 100 ஏக்கர் 150 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்கானுக்கு வந்து பெரிய பெரிய ஃபார்ம் கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஹங்கேரியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம் கம்யூனிட்டி இருக்குது. 100 or 150 ஏக்கர்ஸ் புத்தாபெஸ்ட்டுங்கிற இடத்துல. அதில் ஃபுல்லாக மாடுகள் அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு டிவோட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சரையும் மாடுகளையும் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் சம்டைம்ஸ் இந்தியாவிலேருந்து வெளிநாடு போன பக்தர்கள் கூட திரும்பி இங்கே வரமாட்டாங்க.
ஏன்னா பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இது ஈஸியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துக்கிறாங்க. ஸோ இப்போ பிரபுபாதர் என்ன பண்ணுறாருன்னா இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இதுதான் வாழும் முறை அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாரு. அதை கற்றுட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆகிடுறாங்க. ஆனால் இங்கே லோ காஸ்ட் செக்மெண்ட்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாம் இங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே நம்ம திருப்பியும் அதே மாதிரி வான உயர்ந்த கட்டிடங்கள்லாம் கட்டிட்டு அதுதான் வாழ்க்கைன்னு இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதுதான் வந்து உல்ட்டா. ஸோ இங்கே இருக்கிறது அங்கே போய் அங்கே இருக்கிறது இங்கே வந்து மாறி மாறி நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இப்போது பிரபுபாதர் வந்து அக்ரிகல்ச்சரும் கவ் ஃபார்மிங்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உலகம் ஃபுல்லாக எஜுகேட் பண்ணுறார். எஜுகேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறார் ஸ்லாட்டர் ஹவுசஸ், அதாவது மாடுகளை கொல்றதுக்கு ஸ்லாட்டர் ஹவுசஸ்னால் கரெக்டான வார்த்தை கசாப்பு கடைன்னா சின்னது, பெரிய இடங்கள், அதாவது அங்கே அப்படியே நூற்றுக்கணக்கான விலங்குகளை விட்டு கொண்டுட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்லாட்டர் ஹவுசஸ்னால் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒருத்தங்க வச்சுட்ருப்பாங்க. ஒரு தடவை ஒரு ஆலை மாட்டிறைச்சி கூடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பிரபுபாதர் சொல்கிறார் இது வந்து ரொம்ப 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 கொடுமையான விஷயம். ஏன்னா ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து லைக் ஸோ நான் சொன்னேன்ல சில சமயம் வெளிநாடுகளில் போனீங்கன்னா அந்த அறியாமை வந்து எவ்வளோ ஜாஸ்திங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஒரு தடவை போகும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ நம்மளோட இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு இது ஒட்டியிருப்பாங்க, சிம்பிள் இருக்கும். ஒன்று வந்து க்ரீன் கலர் சிம்பிள் இருக்கும், இன்னொரு ரெட் கலர் சிம்பிள் இருக்கும். இப்போ ப்ரௌன் கலர் சிம்பிளும் வந்துட்டுருக்கு. பார்த்துருந்திங்கன்னா ஒரு பொருள் எடுத்திங்கன்னா க்ரீன் சிம்பிள் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? வெஜிடேரியன் அர்த்தம். ரெட்டு கலர் சிம்பிள் போட்டிருந்தா, ப்ரௌன் கலர் போட்டிருந்தா எக். இது வந்து வெஜிடேரியன் இல்லை, நான் வெஜிடேரியன், எக்கிட்டேரியன் அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ரௌன் கலர்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. இதை வந்து வெளிநாடுகளுக்கு சில சமயம் நம்ம பக்தர்கள் போகும்போது அங்கே நான் போயிருந்தப்போ ஒருத்தர் பக்தர்கள் இந்த பச்சை கலர் போட்டிருந்தா நீங்கள் வெஜ்ஜுன்னு சொல்லி வாங்கிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஆர்கானிக்னு அர்த்தம். க்ரீன் கலர் சிம்பிள் போட்டிருந்தா ஆர்கானிக், க்ரீன் போடலைன்னா நான் ஆர்கானிக் அப்படின்னு இன்ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னங்க, இந்த கோழிகள் எல்லாமே வந்து சுதந்திரமாக சுற்றுச்சுன்னா ஆர்கானிக் கோழிகள், அதாவது அதுக்கு பயம் இருக்காது. அந்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு பயம் வராது. அதுவே இன்ஆர்கானிக் அப்படின்னு சொன்னிங்கன்னா பிராய்லர் சிக்கன் மாதிரியெல்லாம் வச்சு ஒரே கூட்டத்தில் அடைச்சி வச்சு அது பிறந்ததுலேருந்தே அது ஒரு அடைச்சி வச்சே வாழ்ந்துருக்கும். அதுகளுக்கு பயமாங்கிறது ஒரு இதாக இருக்கும். அதனால் ஆர்கானிக் சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது, இன்ஆர்கானிக் சாப்பிட்டா நல்லதில்லை அப்படின்னா. எங்கே எப்படி இருந்தாலும் கோழி அறுக்கும்போது அது பயப்பட்டு தானே செத்து போயிருக்கோம். இல்லை வாழும்போது இருக்கும்போது அது அதோட சதைகளில் ஒவ்வொரு இடத்துலையும் அதோட ஜீன்ஸில் உணர்வுகள் வந்து பதிஞ்சிருக்கும். ஹாப்பினஸ், டிஸ்ட்ரெஸ், இதே தாங்க சாஸ்திரம் சொல்கிறாங்க. ஸ்ரீ ஸ்ரீநிதாய் கௌரி சுந்தர்க்கு, ஸ்ரீ ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் பகவான்க்கு இதே தாங்க சாஸ்திரம் சொல்கிறாங்க. ஒரு உயிர் அங்கேயும் அதே தான் எழுதியிருக்காங்க. மாமிசம் அப்படின்னா நான் உன்னை கொள்கிறேன், நீ என்னை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பிரமாணம் பண்ணுறது. நான் உன்னை கொள்கிறேன், நீ ஒரு உடல் எடுத்து என்னை கொள்றதுக்கு உனக்கு நான் ரைட்ஸ் கொடுக்குறேன், ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இட்ஸ் பிரமாணம். அதனால தான் சொல்கிறார், ஒரு சிறு எறும்பு கொல்லப்படுவதை கூட அவர் பொறுத்து கொள்வதில்லை, அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும். எனவே நாக்கின் சுவைக்காக மிருகங்களை கொள்ளுதல் மிகவும் கீழ்த்தரமான அறியாமையாகும் அப்படின்றாங்க. ஸோ ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக இது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய டாபிக். நம்ம வந்து மாமிசம் கொள்வது அதுங்கிறத இப்போ நம்ம பேசலாமா, இப்போ மாடோட க்ளோரிஸ் பற்றி பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சோம். ஆனால் இங்கே அந்த மாமிசத்துலேயும் ரொம்ப ரொம்ப இது என்னென்னா கொடுமையான விஷயம் என்னென்னா மாடு. ஒருத்தங்க வந்து மாடை கொல்றாங்க அப்படின்னா அதோட ரோமத்தில் எவ்வளோ, அதோட ஸ்கின்ல எவ்வளோ ரோமங்கள், அதாவது ஹேர் இருக்கோ அந்த அளவுக்கு ஒருத்தங்க மறு ஜென்மங்கள் எடுத்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சாலுமே ஏன் கொல்றாங்க அப்படின்னு சொன்னால் அறியாமை அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லணும்னா ஸ்ட்ராங்காக எஜுகேட் பண்ணணும் முதல்ல. ஸோ போராட்டம் பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி புரிதல் தான் கொண்டு வரணும். ஏன்னா இந்த உண்மையான நோய்
இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நோய் என்னன்னு சொன்னால் அறியாமை தான். அதனால தான் பேக் டு காட் பகவத் தரிசனம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து பிரபுபார் தன்னுடைய ஃபஸ்ட்டு லைன், எல்லா புக்லேயுமே முதல் லைனில் என்ன எழுதுவாங்கன்னா, வேர் தெர் இஸ் நிசையன்ஸ் வேர் தெர் இஸ் டார்க்னஸ் தெர் இஸ் நோ லைட். எங்கே அறிவு இல்லையோ அங்கே இருள் இருக்கும், எங்கே வந்து வெளிச்சம் இல்லையோ அங்கே இருள் சூழ்ந்திருக்கும், எங்கே அறிவு இல்லையோ அங்கே அறியாமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதை தான் ஒரு ஹெட்லைனாகவே எழுதியிருப்பார். அப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, ஏன் இவ்வளோ விதமான தவறுகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அறியாமை தான், அறியாமை குணம்தான். அறியாமை குணமும் ரஜோகுணமும் தவிர்க்கப்பட வேண்டியவைகள். அதனால அறியாமை குணத்தை தவிர்க்கணும், ரஜோகுணத்தை வந்து அட்லீஸ்ட் கிருஷ்ணா கான்ஷியஸ்லியாச்சும் செலுத்தணும். அப்படி செலுத்தி சத்வீக குணத்தில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மெயினாக சொல்கிறார். ஸோ அதனால் இது எதுக்குங்க இவ்வளோ நம்ம கதை சொல்லி நம்ம கடைசியாக என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இவ்வளோ லீலைகள், இவ்வளோ புகழ்கள், இதெல்லாம் கேட்டு வாட் இஸ் த ஆக்ஷன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ட் அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும் எடுத்து. அதை சொல்லும் போது தான் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுமே நான் பண்ணுறது கரெக்டு தான் ஸ்ட்ராங் ஆவாங்க. சொல்ல சொல்ல கேட்க தான் ஒவ்வொருத்தங்க மாறுவாங்க. ஏன்னா இது எல்லா மாற்றங்களுமே வந்து இயற்கையாக நடக்கணுமே தவிர ஃபோர்ஸ் பண்ணி யாருமே பண்ண முடியாது. ஸோ இதில் சொல்லுவாங்க, விசையா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினாம் ரசோவர்ஜம் ரசோபியஸ்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உயர்ந்த சுவைகள் வரும்போது தான் தாழ்ந்த சுவைகள் போகும். இஸ்கானில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்திருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்டாக்சிகன்ஸ், போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களாக இருப்பாங்க. அப்புறம் மாமிசம், அது இதுன்னு எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாம் படித்து ஒரு பெரிய மாற்றம் அடைந்திருப்பாங்க. இந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னா ஃபோர்ஸ் பண்ணி வந்ததில்லை. உயர்ந்த சுவை வர வர இது எல்லாம் வேண்டான்னு அவங்களே விட்டுருவாங்க. அதனால தான் இந்த டிவோட்டிஸ் பக்தர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எப்படி கேள்வி கேட்டாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அதிலிருந்து வெளியே வந்திருப்பாங்க அவங்க இதெல்லாம் படித்து. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் இவ்வளோ கதைகள் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அறியாமை குணத்தினால தான் இவ்வளோ மோசமான காரியங்கள் செய்யப்படுகிறது. அந்த அறியாமை குணங்கள்லேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் அறிவு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். அந்த அறிவு அப்படிங்கிறது எங்கன்னா பாகவதம் பகவத்கீதையிலிருந்து தான் நமக்கு கிடைக்கப்படுகிறது. அதனால் இதிலையே நம்ம படித்து நம்ம சுற்றி பண்ணுற ஒவ்வொரு நாள் நம்ம பண்ணுற செலிப்ரேஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், இது எல்லாத்தையுமே கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையோடைய பார்வை வந்து மாறும். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸோ ஏதாவது கேள்விகள், பகவான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கேள்விகள் கேளுங்க முத்தச்சி. மாடு சிரிச்சதுங்க, சிரிக்கவும் கேட்காம எதுக்கு சிரிக்கிறப்ப வாய் மாடு வாய் பேசுறதுன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில். அப்புறம் ஏன் சிரிக்கணும், இன்னைக்கு ஒன்று தான் போகிற, நாளைக்கு வர நீ எங்கே போகிறேன்னு பாரு, 2 ரூபா போக போகிற, நீங்கள் 50 ரூபா போகிறப்ப அப்படின்னு. ஐயோ அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அவரு அப்படியே அவங்க வேறு அதுக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லும்போது மாட்டு பாடு நைட்டில் வந்து நீ வச்சிரு, அந்த 50 வந்து முடிச்சுட்டு போயிட்டா அப்புறம் மறுபடியும் நீ தப்பிச்சுக்குற அப்படின்னு சொல்லி மாடு சொல்லி காது கேட்டுட்டு அந்த மாதிரி பண்ணோடனே மாடு அதனால தான் மாடு முட்டு கத்துது. அதோட வாய் பேசுறது அந்த நாட்டை பிடிக்கிறார கடவுள் இங்கே சொல்லி கொடுற, அதனால அப்படின்னு சொல்லி தெரியும் சொல்லியிருக்காங்க. நிறைய சின்ன சின்ன கதைகள் வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி எப்படியாச்சும் மாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாடை காப்பாற்றுங்க தான் நோக்கங்க மத்தஜி. அது எப்படி எப்படியோ சொல்லி வச்சுருக்காங்க. வேறு அப்படி கிடையாது. மாடு வளர்த்து உயிருக்கு எம்மா வருவார். அந்த எம்மா வந்து எம்மா உயிருக்கு காப்பாற்றுறதுக்காக மாடு வந்து அப்போ பேசிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் பேசுனது மாடு. அதனால் அவங்க உயிருக்கு எம்மா வராரு, நீங்கள் அவர் வரும்போது அவர் பிடிச்ச மாதிரி வைங்க, வச்சுட்டிங்கன்னா எம்மா உங்கள் உயிரை எடுக்க மாட்டார் அப்படின்னு மாடு சொல்லியிருக்கு. அது எம்மனுக்கு தெரிஞ்சுட்டு
இந்த மாதிரி தொழில் வந்து கிடைக்கிற அப்படின்ட்டு மாலை வந்து பேசாமல் அம்மா அம்மா வந்து கூப்பிட்ற மாதிரி எமர்ஜென்சி அதுதான் அவனை பார்த்து ஏன் பிரபு, அதாவது பிரம்மாவுக்கு பிரம்மாவுக்கு தெரியுமில்ல, பகவான் எல்லாத்தையும் கொண்டு அடைச்சி விட்டாங்க. வந்து பிரம்மாவுக்கு தெரியாது. இங்கே இதே கேள்வி தான் ஒருத்தங்க கேட்டாங்க மத்தச்சு. இப்போ தான் சொன்னார் இன்னொரு பக்தர்கிட்ட. அவர் சொன்னார், உங்களுக்கு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியும். அப்படி நடந்துக்கிறீங்களா அப்படின்னா, அதுதான் ஆக்சுவலாக மோகம் அப்படின்னா என்னென்ன மத்தச்சு, நமக்கு தெரியும் ஆனால் செய்ய மாட்டோம். அதுதான் மோகம். இப்போது பகவத்கீதை படிக்கிறது நல்லதுன்னு தெரியும், ஹரிநாமம் தான் இருக்கிறதுலே உயர்ந்ததுன்னு தெரியும். நம்ம முழு நேரமும் ஹரிநாமம் சொல்கிறது இல்லையே. ஏன்னா நமக்கு தெரியும் ஆனால் செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் மோகத்தில் மூழ்கி இருக்கோங்கிறது தான் விஷயம். தெரியும் ஆனால் செய்ய மாட்டோம், அதுதான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, பசு வந்து சொல்கிறது, பசு மட்டும் இல்லை, கோழி ஆடு இதெல்லாமே வந்து ஒரு கீழ்த்தரமான செயல்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம பேசுகிறோம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். பட் வந்து இப்போ நிறையா இடத்துல இந்த கலியுகத்தில் நம்ம பார்க்குறோம், இஸ்லாமியர்கள் வந்து அதை ஒரு தொழிலாகவே பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அவங்க பகவத்கீதையில் தான் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் குரானில் வந்து எங்கள் தொழிலே இதுதான் சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு சில முஸ்லீம்கள் வந்து சொல்கிறாங்க. அது அவங்க ஆத்ம ஞானம் இல்லாதனால தான் அப்படி சொல்கிறாங்களா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதில் வந்து ஒரு இடத்துல சைத்தன்ய மகாபிரபு இதை பற்றி சொல்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன பண்ணுறாரு, ஹரிநாமம் சொல்லிவிட்டு சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு பெங்கால் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்காரு. அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் போய் அங்கே இருக்கிற ஸ்மார்த்த பிராமணர்கள், இங்கே எப்படி அந்தனர்கள்னு சொல்கிறாங்களோ அந்தனர்கள்ங்கிறது வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறது வாழ்கிறவங்க, அங்கே இருக்கிற ஸ்மார்த்த பிராமணர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற நவாப் கிட்ட. இவர் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஹரிநாமத்தை வந்து எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாரும் எடுத்துக்கலான்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்து அந்த நவாப் என்ன பண்ணிடுறாரு, ஹரிநாமம் சொல்லி சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிறார். வங்காளத்தில் வந்து மாயப்பூர் இடத்துல நீங்கள் யாருமே ஹரிநாம சங்கீர்த்தனம், நீங்கள் ரோட்டில் சங்கீர்த்தனம் பண்ண தடை விதிச்சிறார். அப்போ உடனே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மூமெண்ட் நாங்கள் வந்து, அதாவது புரட்சி, இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தடை விதித்ததுக்கப்புறம் செஞ்சால் அது ஒரு புரட்சி. இது வந்து ஒரு டிவோட் சொன்னார், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அப்போவே சைத்தன்ய மகாபிரபு ஆரம்பிச்சிருக்கார் 1500s சொல்லிட்டு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறார். நீங்கள் எப்படி சங்கீர்த்தனத்தை தடுத்து நிறுத்தலாம், அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நவாப் கிட்ட போகிறது பெரிய லீலை நடக்கும். இந்த நவாப் இதே கேள்வி கேட்குறார், நீங்கள் வந்து இந்த ஹரிநாமத்தை சொல்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இதில் வேணா அவர் வந்து நவாப் இஸ்லாமியராக இருக்கிறார். அவர் வந்து கேட்குறார், உங்களோடதுலேயும் தான் வந்து இந்த மாதிரி மாடுகளை கொல்றது இதுகளை, இப்போது அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்கிற யாகங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த யாகங்களில் வந்து குதிரைகளை வந்து நெருப்பில் இடுறது, மாடுகளை நெருப்பில் இடுறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குதே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த அழகான ஒரு பகவதம் ஸ்லோகத்தை சொல்கிறாரு, கலியுகத்தில் சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்றார். இது எல்லாமே முன்னாடி நடந்துட்டு இருந்தது, ஆனால் கலியுகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அதே தான் அவங்களுக்கும் சொல்கிறாங்க, சிங்கையுமே அஸ்வமேத யாகங்கள் கொடுத்துருக்கு, ஆனால் திருப்பி ஒரு ஆச்சாரியர்களுடன் சொல்கிறாங்க இந்த காலத்திற்கு இது தடை செய்யப்பட்டதுன்ட்டு. அதே மாதிரி தான் சில விஷயங்கள் இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பாலைவனத்தில் வாழ்கிற மக்கள், ஸோ அவங்களுக்கு உணவு பஞ்சங்கள் நிறையா இருக்கும். அப்போது அங்கே இந்த மாதிரி ஒட்டகங்கள் அல்லாட்டி ஆடுகள் மாடுகள் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குது அப்படின்னா, இங்கே அதனால தான் பிரபுபாதர் தெளிவாக சொல்கிறாரு, நாக்கின் சுவைக்காக ஒரு மிருகத்தை கொள்ளுதல் அநாகரிகம்னு சொல்கிறார். உயிர் போகிற மாதிரி இடங்களில் இருக்கிற நாட்டிக்கு அந்த இடங்களில் இந்த மாதிரி மிருகங்களை சார்ந்த வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த வகையான மக்கள். அங்கேயுமே ஆச்சாரியர்கள், இப்போ முகமது ப்ராஃபட்டாக இருக்கும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், நம்மளுடைய ஃபிலாசபி படி எல்லாருமே வந்து ஆச்சாரியாஸ், ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸுங்கிறது அவங்க பொசிஷன். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அவங்களுக்குமே பக்தி கிடைக்கிற மாதிரி உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றி கொடுப்பாங்க. ஈவன் பிரபுபாத் சவுத் ஆஃப்ரிக்கா போகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் பகவத்கீதை பாகவதம் கிளாஸ்லாம் ரொம்ப வைக்காதீங்க, பிரசாதத்தை அதிகமாக சமைச்சு கொடுங்க,
ஏன்னா ரொம்ப தத்துவ அறிதல் இவங்களுக்கு கஷ்டம். அதுக்கு பதிலில் இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க நாகரிகத்தில் ரொம்ப கம்மியாகி ரொம்ப இதாக சாப்பிட்ருக்கும்போது, நீங்கள் மிருகத்தை கொல்லும்போது அட்லீஸ்ட் இறைவனுக்கு படைத்துட்டு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஈத் அப்படின்னு சொல்லி சாக்ரிஃபைஸ், தானம் பண்ணி கற்றுக்கோங்க அப்படிங்கிற ரொம்ப பேசிக்காக அர்ப்பணிப்பு, தானம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேசிக்காக கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவுமே ஆச்சாரிகள் அந்த அந்த ஆச்சாரியர்களால் சொல்லப்பட்டது அந்த வகையான மக்களுக்காக. மக்கள் தமோ குணத்தில் இருக்கிற மக்களுக்கு இங்கேயும் அதுதான் இருக்குது. ஈவன் நம்மளோட புக்கு படிக்கும்போதுமே நீங்கள் மாமிசம் சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு மேலோங்கி இருக்குது. அதாவது மக்கள்களில் 4 லட்சம் வகையான மக்கள் இருக்காங்க. எல்லாருமே நாகரிகமான மக்கள்னு சொல்லலை, நாகரிகம் இல்லாத மக்களும் இருப்பாங்க. அவங்களும் வாழ்கிறதுக்கு இங்கே இடம் இருக்குது. அந்த மாதிரி வாழ்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் மாமிசம் சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறீங்க, உங்களுடைய அந்த இச்சை அதிகமாக இருக்குதுன்னா சிறு சிறு, அதாவது புத்தியில் ரொம்ப கம்மியாக இருக்கிற கோழி ஆடுகளை சாப்பிடுங்க, மாடுகளை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு, அப்படி சாப்பிடும்போது காளிக்கு இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு அர்ப்பணிச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு சாரார் மக்களுக்காக ஏன்னா வேதம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் நம்ம இங்கே படிக்கிறது கீதை, பாகவதம். இது நாகரிகத்திலிருந்து ரொம்ப உயர்ந்த விஷயங்கள், அதாவது கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை தவிர வேறு எதுவுமே சாப்பிடாதீங்கிற அளவுக்கு போயிருக்கும். ஏன்னா இது அன்புல உயர்ந்த விஷயம். ஸோ இதுதான் முரண்பாடுகள் மாதிரி தெரியும், ஆனால் முரண்பாடுகள் இல்லை. இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் சைத்தன்ய மகாபிரபுவே அதை பர்சனலாக கிளியர் பண்ணியிருக்காரு. இந்த காலத்தில் இந்த மாதிரி யாகங்களும் இந்த மாதிரி அதாவது சாக்ரிஃபைஸஸும் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இதுதான் காளிக்கு அர்ப்பணம் பண்ணலாம்னு சொல்கிறீங்களா? இப்போ டெமிகாட்ஸ் எல்லாருமே டிவோட்டி தான், காளியுமே டிவோட்டி தான், கிருஷ்ணரோட டிவோட்டின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு டிவோட்டிஸ், பியூர் டிவோட்டிஸ் யாருமே மாமிசம் எடுக்கிறாங்க. அப்போ அதை நம்ம எப்படி? சில டிவோட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஜெயிலில் போய் ப்ரீச் பண்ணுவாங்க. பகவத்கீதையை நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குற மாதிரி சில பேர் ஜெயிலில் போய் ப்ரீச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கீழ் நிலைமைக்கு போனவங்களுக்குமே கருணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் போய் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி காளி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்நிலையில் இருந்தாலுமே அவங்க இறங்கி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். வேறு யாருக்காவது? கலியுகத்துலேயும் மற்ற ரெண்டுமே சொல்லுவாங்க. சில சமயம் எப்படின்னா, களி அதிகம் ஆக ஆக இந்த கொள்ளுதல் இது பண்ணுறதெல்லாம் அதிகமாகும். அதாவது களி புருஷன் உள்ளே வரும்போது 4 விதிமுறைகள் தான் தர்மத்தோட 4 கால்கள். இந்த தர்மத்தோட 4 கால்களில் நம்ம சொல்கிற மாதிரி தான் புலால் உண்ணுதல், அப்புறம் போதை வஸ்துக்கள், அதுக்கப்புறம் தகாத உடலுறவு கொள்ளுதல், அடுத்தது சூதாடுதல். இந்த 4 விஷயங்களுமே அதிகமாயிட்டு தான் போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறது தான் கலியுகத்தோட இயற்கை. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வந்ததிலிருந்து ஒரு 10,000 வருடங்கள் கோல்டன் ஏஜ். அப்போ பக்திங்கிறது நிறைய ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே கணிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உலகம் ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் யோகா டே, இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டே, மகா கும்பமேளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது பற்றின புரிதல் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு வருது. இது அதாவது ஆன்மீகமாக தேடல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சில வருடங்களுக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் களி ஃபுல் இன்சார்ஜ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா 4,32,000 வருஷங்கள் இருக்குதுன்னா இன்னும் களி நம்ம கற்பனைக்கு எட்டாத கோரமாக போகும். கலியுகம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு 12வது அத்தியாயத்தில் பாகவத்தில் கொடுத்துருப்பாங்க, களியில் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போகும். அது ரெண்டுமே ஜாஸ்தியாகும், பக்தியும் ஜாஸ்தியாகும், கலியுகத்தோட இம்பேக்டும் இருந்து தான் ஆகும். அதில் பக்திக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறமேலு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிவோட்டி சொல்லுவாங்க. கலியுகம் 4,32,000 வருடங்கள், 5,000 வருடங்கள் முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. களி ஆக்சுவலாக இன்னொரு சில டிவோட்டிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, களி இன்னும் ஃபுல்லாக ஆரம்பிக்குது, சந்தி அப்படின்றாங்க.
இப்போ எப்படி இந்த தடவை மார்கழி முடிஞ்சு தை அப்படின்னு வருதுன்னா, தை வந்து உத்தராயணம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது சூரியன் வந்து தன்னுடைய பொசிஷன் மாற்றுவார். ஸோ அந்த மாதிரி உத்தராயணம் தட்சிணாயணம்னு இருக்கும். ஸோ இப்போ உத்தராயணம்னு சொல்லும்போது வந்து டெமிகாட்ஸுக்கு வந்து பகல் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சன்ரைஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அதனால தான் 6 மாதம் இரவு 6 மாதம் அவங்களுக்கு பகல் அப்படின்ட்டு இருக்கும். அதில் மார்கழி வந்து அவங்களுக்கு மங்களாரத்தி மாதிரி. இப்போ 6 மணிக்கு முன்னாடி வர பிரம்ம முகூர்த்தம் மாதிரி. அதனால தான் மார்கழி இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி காலங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அது. ஸோ இதில் வந்து 36,000 வருடங்கள் வந்து சந்தி. அதாவது அந்த எப்படி நமக்கு ட்விலைட் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தி. இப்போது சந்தியா, சூரியன் மறையும் போது சந்தியா இருக்கும், சூரியன் வெளியே வரும்போது சந்தியா. 24 மணி நேரத்தில் சில மினிட்ஸ் வந்து சந்தியா. வெளியே வருவார், உள்ளே போவார். அப்போது இருளும் இல்லை வெளிச்சமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அந்த மாதிரி 36,000 வருடங்கள் சந்தி இருக்குன்றாங்க. இப்போ எல்லாமே கிளாக் மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். 360 டிகிரி தான் எல்லாமே சுற்றிட்டுருக்கும். இப்போ ஐடியலாக பார்த்திங்கன்னா 3,60,000 தான் கலியுகம். அதில் 36,000 வருஷம் 36,000 வருஷம் வந்து சந்தி முன்னாடி பின்னே வரும். எல்லாமே சுற்றிகிட்டே இருக்கும். அதனால தான் சக்கரம்னு சொல்லுவாங்க. எல்லாமே கால சக்கரம்ங்கிறது சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கே வந்த மாதிரி இருக்கும். அதனால தான் பிறந்ததுக்கப்புறம் திருப்பியும் குழந்தையாக பிறந்துருவோம். இறந்ததுக்கப்புறம் திருப்பி எல்கேஜி கொண்டு போய் சேர்த்துவாங்க. திருப்பி ஏபிசிடி படிக்கணும், திருப்பி அப்புறம் ஹிந்தி இது மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் படித்து திருப்பியும் நம்ம இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் செத்து போயிடுவோம். திருப்பியும் வந்து திருப்பியும் ஸ்கூலில் சேர்த்துவாங்க, திருப்பி எக்ஸாம் எழுதணும். சில பகவானுக்காக இங்கே எங்கேயுமே பலி கொடுக்க முடியாது மாதாஜி. ஆனால் பகவானுக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறது கூட ஒரு வகையாக பண்ண பலிப்பீடம்னு சொல்லுவாங்க. பலிப்பீடம்னா பலி கொடுக்க மாட்டாங்க பெருமாள் கோயிலெல்லாம். அங்கே பலிப்பீடத்தில் தான் வந்து சாப்பாடு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. சிவேஷ்ணா கோயிலில் அங்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு வருவாங்க. பலிப்பீடம்னா நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு உண்டான இடம் அப்படின்னு சொல்கிறது. முன்னாடி காலங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆடு மாடு இது மாதிரி பசுக்கள் குதிரைகள் எல்லாத்தையுமே அவங்க நெருப்பில் போட்டுறாங்க, இது மாதிரி பலி கொடுக்குறாங்கன்னா அதைய சாப்பிட்டாங்கன்னு எங்கேயுமே இல்லை. பலி கொடுத்தாங்கன்னு சில இடத்துல இருக்குது, சாப்பிட்டாங்கன்ட்டு இல்லை. மறுபிறவி எடுக்கும். இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ மெடிக்கல் லெபார்ட்ரியிலெல்லாம் எலிகள் அப்புறம் இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க சாப்பாடெல்லாம் கொடுத்து. அதுகளெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. டெஸ்ட் பண்ணுறது, அதாவது உயர்ந்த ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நிறையா ஒரு டெஸ்டட் ஆன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சில மந்திரங்கள் இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்தாங்க. அதனால அது உயர்ந்த பிறவி எடுக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் கொடுத்துருக்கு. இருங்க வந்துடுறேன். நம்மளோட முன்னாடி 7 ஜென்மம்னா வந்து மூதாதையர்கள், பின்னாடி வர சந்ததியர்கள் 7 பிறவிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 10,000 வருஷத்துக்குள்ளே அது வந்துடும். அண்ட் இங்கே கொடுக்குறதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் கொடுக்குறது என்னென்னா, இது மோட்டிவேஷனுக்காக சொல்லலை. சாஸ்திரங்கள் கொடுக்குறது உண்மை. ஆனால் திருப்பி அந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிறது உண்மை, ஆனால் உங்களுடைய சுதந்திரம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ எப்படின்னா, இது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது அடுத்த சந்ததிகள் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும், கர்மங்கள் மாறும். ஆனால் கர்மத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சில சமயம் குருவுக்கு கீழே ஒரு சிஷ்யன் ஆறாங்க, இல்லாட்டி கல்யாணத்தில் வந்து ஆண் பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லணும், கல்யாணம்ங்கிற ஒரு யாகம் பண்ணி அந்த இடத்துல திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பெண்ணோடைய 50% பாவகர்மம் ஹஸ்பண்டுக்கு வந்துருச்சு. அண்ட் ஹஸ்பண்டோட 50% புண்ணியங்கள் போயிடுச்சு. அதனால தான் தமிழில் அழகாக சொல்லுவாங்க சக தர்மச்சாரிணி. அதாவது என்ன தர்மம் ஹஸ்பண்டு செஞ்சாலுமே அதில் 50% அவங்களுக்கு போயிடும். அவருக்கு பக்கத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் சரி. யாகத்துக்கு முன்னாடி இதில் வந்து ரிவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்து குரு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, குரு ஏற்றுக்கிட்டீங்கன்னா குரு வந்து 1/6 பங்கு அவர் பொறுப்பெடுத்துக்கிறார். நான் வந்து குருவுக்கு பண்ணினது இதை சத்தியத்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியல, ரிவர்ஸில் போகலாமானா போக முடியாது.
இப்போ அதனால் கணவன் மனைவியாக நீங்கள் ஆயிட்டாங்க யாகம் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ் எல்லாம் போக முடியாது. போன பாவம் போனது தான். சம்டைம்ஸ் நாங்கள் பிரிஞ்சிடறோம், பிரிஞ்சனாலும் அவ்வளோதான். ஹஸ்பண்ட் எங்கே இருந்தாலும் புண்ணியம் பண்ணால் எங்களுக்கு வரும், நாங்கள் எங்கேருந்து பாவம் பண்ணாலும் போய் தான் ஆகும். இதுதான் வந்து சாஸ்திரத்தோட இன்ட்ரிகசிஸ் கர்மா. ஸோ அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க மாதாஜி. இட்ஸ் டிசைன்டு ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல எல்லாம் சில ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதாவது இயற்கையான படைப்புகளில் இப்படி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போது இது எதுக்காக இங்கே சொல்ல வந்தானாங்க மாதாஜி, கர்மங்களுக்கு உண்டான பொறுப்புகள் தான் போகுது. அதாவது பாவத்துக்குண்டான பொறுப்புகள் போகுது, ரெஸ்பான்சிபிலிட்டி தான் போகுதே தவிர கர்மங்களே போகலை அப்படின்னு ஒரு அழகாக ஒருத்தர் டிவோட்டி எக்ஸ்பிளைன் பண்ணார். பொறுப்பு மாறுது. நீங்கள் ஏன் பொறுப்பு எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ மனைவியை வந்து ஹஸ்பண்ட் பார்த்துக்கல, பொறுப்பாக பார்த்துக்கலன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் போகும். இந்த பொறுப்பு எடுத்துக்காதனாட்டிக்கு இதுதான் இங்கே தலைவர்கள்லாம் படிக்கிறது. இந்த பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இங்கே இருக்குங்க மாதிரி. ஸோ வாய்ப்புகள், அதாவது தனக்கு பின்னாடி வர 7 சந்ததிகளுக்குமே கர்ம பலன்கள் மாறும். முன்னாடி வந்த தாத்தா பாட்டி அந்த மாதிரி மூதாதையர்கள் வந்து எங்கெங்கேயோ பிறந்திருந்தாங்க கூட அவங்களுடைய கர்ம கணக்குகள் மாதிரி அவங்க பக்திக்கு வர்ற வழி சிம்பிளாகும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வழி சிம்பிளாகும். சுதந்திரம் இருந்துகிட்டே இருக்குது எப்போவுமே. வழி கிடைச்சாலும் விட்டுட்டு போகிற சுதந்திரம் அவங்கக்கிட்ட இருந்தே ஆகும். அந்த கடைசி விஷயம் லைஃப் டைம் வேலிடிட்டி. ஏன்னா சம்டைம்ஸ் சில சமயம் ஜோக்காக சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் ஏதாச்சும் சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும்போதோ இவங்க சொல்லுவாங்க, இதில் மூத்த பக்தர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் போன ஜென்மத்தில் ஹஸ்பண்டாக இருந்து அவங்க ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க, அதனால தான் இந்த தடவை உல்ட்டாவாக மாறி வந்து இது பண்ணுறாங்க, ஜென்மமாக தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ சில சமயம் நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா கூட தாத்தா இறந்துருவார், குழந்தை பிறந்த உடனே தாத்தாவோட பேரை குழந்தைக்கு வைப்பாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு பாரம்பரியம் வந்துச்சுன்னா, ஒருத்தங்க குடும்பத்திலேருந்து போகிறாங்க, அவங்களுக்கு அந்த குடும்பத்து மேலே பற்று இருந்துகிட்டே இருந்ததுன்னா திருப்பி அதே குடும்பத்துக்குள்ளே வந்து பிறப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம். இது வந்து எப்படின்னா 100% இப்படி நடக்கும் இல்லைங்க. கர்மங்கள் சொல்வது இதெல்லாம் சாத்தியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டனா இதுதான் சாத்தியம். ஆனால் இந்த கர்மங்கள் எப்போவுமே மாறும். அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். ஆனால் இதுதான் ஜென்ரல் திங்ஸ். ஜென்ரலி இப்படி தான் நடக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் குருவுக்கு கீழே சிஷ்யனாக ஆகிட்டிங்கன்னா திருப்பி அந்த குரு சிஷ்யன் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் யாகத்துக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அது வந்து இப்போ நம்ம வெளிநாடுகளில் பார்க்குறோம், இந்தியாவில் பார்க்குறோம் டிவோர்ஸஸ், இது வந்து சாத்தியம் இல்லை. வேதத்தில் வந்து அப்படி அது சாத்தியமே இல்லை. அதனால தான் ப்ரோபோஸ் சொல்லுவார், கலாச்சாரத்தில் என்ன சொல்லுவார்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெக்கர்ஸ், பிச்சை எடுக்கிறவங்க கூட 2 பேர் சேர்ந்தா பிச்சை எடுப்பாங்க. நீ வந்து ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஹஸ்பண்ட் விட்டுட்டு போக மாட்டாங்க, ஹஸ்பண்டும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு நோய் வந்தாலும் இவங்க பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆப்வியஸ்லி சர்டைன் திங்ஸ் இது மாறும்போது சில சமயம் இது வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாபிக். ஏன்னா சில சமயம் அவங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கலாம், தெர் வில் பி லாட் ஆஃப் திங்ஸ் வில் பி தேர். ஆனால் ஜென்ரலாக யாகங்களில் எங்கெங்கில் நடந்தது பரிமாற்றம், கர்ம பரிமாற்றம் இப்படி தான், அதை அனுபவித்தே ஆகணுங்கிறது தான் ஜென்ரல் ரூல். லைஃப் டைம் வேலிடிட்டி. அவங்களுக்குள்ளே 1/6 பங்கு வரும். அவருக்கு போகும். அது வந்து கருணைன்னு வந்துடும் அங்கே. புண்ணியம், ஏன்னா இங்கே ஆன்மீக குரு அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய கருணை, இங்கே புண்ணியங்கிறதுங்கிறது இல்லைங்க. அதனால் அவங்களுடைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பக்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்னால் ஒன்றுமே முடியாது, என்னுடைய குருவோட காருண்யத்தினால தான் என்னால் இன்றைக்கி மாலையவே உருட்ட முடியுதுங்கிறது தான் சரியான புரிதல். பிரபுபாதர் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்த நாட்டிக்கு தான் இவ்வளோ கஷ்டமான விஷயங்களை நம்மளால் எளிமையாக புரிஞ்சிக்க முடியுது. இல்லாட்டி நமக்கு சாத்தியமே இல்லை. இதுதான் நமக்கு அவர்கிட்டருந்து வர காருண்யம்.
கடைக்கு போயிருந்தா பிரியா பாட்டு 3 நாள் கழித்து அது போடணும். நீங்கள் ஐயா நாமெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ராமத்துக்கு எவ்வளோ ஒரு நீங்கள் அதுக்கும் மேலே சொன்னாங்க. அதுக்கும் மேலே பகவானுடைய சேவகர்கள் வேறு உங்களுக்கு சொன்னீங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஏஜ் இருக்கும். நம்மளோட இந்த பௌத்திகமான உடலுக்கு 70+, 80+ ஒரு ஏஜ் இருக்கும். அதே மாதிரி பசுவுக்கும் ஒரு குறிப்பிட்ட எப்படி ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே ஒரு வயசு இருக்கும். வயசு இருக்கும், அது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களா வயசாயிருச்சுன்னா அதை பெற்றோம் அப்படின்னு எல்லாத்துக்குமே வயசாகும்போது பால் கொடுக்கறது நிறுத்தும். நிறையா சமயம் அவங்க சொல்கிற ஆர்குமெண்ட் என்னென்னா, பால் கொடுத்த நிறுத்திடுச்சு, வேஸ்ட் தானே, சாப்பாடு போட்டு சும்மா இதுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத நிறையா வெட்டுறவங்க கொடுக்குற ஆர்குமெண்ட்டு. நிறைய விவசாயிகளே அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு சொல்கிறது தான் அது. அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் அதுக்கு ஒரு வயசு இருக்கும். அந்த வயசில் வந்து அது பால் கொடுக்க நிறுத்திடும். குழந்தைகள் பிறக்கிறதையும் பால் கொடுக்க நிறுத்திடும் மரணத்துக்கு முன்னாடி. அப்போது எஸ் அ கிராட்டிடியூட், நன்றி கடனாக அதை நம்ம பார்த்துக்கணும். இத்தனை நாள் நம்ம அது நம்மளை பார்த்துக்கிட்டனாட்டிக்கு அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நன்றி கடன் அப்படின்னு சொல்லி பிரபுபா சொல்லுவார். கிராட்டிடியூட். இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறது, தாய் எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு பிரபுபா சொல்லுவார். அதில் ஒரு டாபிக் என்னன்னா, அதோட இனப்பெருக்கம் அதிகமாகிட்டே போனால் அதோட இது அதிகமாகிடும் அப்படிங்கிற டாபிக் வச்சு தான் அதை கொள்றதா சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி எடுத்துக்கிறது? ஸோ அதனால் காட்டுக்குள்ளே யானைகள் இருக்குது, எறும்புகள் இருக்குது, மான்கள் இருக்குது. இதோட எல்லா இனப்பெருக்கத்தை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் மாதாஜி ஸ்லாட்டர் ஹவுஸ், ஒருத்தர் டிவோட்டி வந்தார், வெளிநாட்டு பக்தர். இறங்கின உடனே அவர் வந்து ஒரு பெரிய போர்டு பார்த்தார். போர்டு பார்த்துட்டு அவருக்கு அந்த அவருக்கு அந்த பேரை பார்த்துட்டு ரொம்ப குழப்பம். சுகுணா சிக்கன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய போர்டு. அவர் பார்த்துட்டு ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். சுகுணானா சுத்த சத்துவகுணம் தான் சுகுணா. சுகுணா சிக்கன்ஸா அப்படின்னு அவர் வெளிநாடு பக்தர். என்னங்க இப்படி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க மாதாஜி. அப்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டர் ஹவுசஸ்னால் இனப்பெருக்கம் பண்ணப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊசி போட்டு தான் இனப்பெருக்கம் பண்ணுறாங்க. எல்லாமே நேச்சுரலாக எதுவும் நடக்கிறதில்ல, ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறீங்க. டிமாண்ட் க்ரியேட் பண்ணி உங்களுடைய பால் தேவைக்காக அவ்வளோ நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதைய திருப்பியும் ஒரு காரணத்தை சொல்லி கொள்கிறீங்க. இதுதான் நாகரிகமற்ற நிலை அப்படின்னு பிரபுபா திருப்பி சொல்கிறார். உங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் உருவாக்கி உங்களோட விஷயத்துக்காக அதை கொள்கிறீங்க. நீங்கள் நேச்சுரலாக விட்டிங்கன்னா எல்லா இனப்பெருக்கங்களுமே கண்ட்ரோல்டு, எல்லாமே நேச்சுரலி கண்ட்ரோல்டு. நம்ம அதுக்காக பாப்புலேஷனுக்காக எப்போவுமே மனிதர்கள் வரி பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம இங்கே இருக்கிற மக்களுக்கு 10 மடங்கு அதிகமாக தான் பூமாதேவி எப்போவுமே ப்ரொடக்ஷன் வச்சுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அமெரிக்கா இந்த காட்டுக்கே அவனா நினைக்க முடியல. நம்ம மார்க்கத்தில் அமெரிக்காவே தனது பகவான் என்ன சொல்கிறாருன்னா பிரபுஜி ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு, தாம் திதிக்ஷஸ்வ பாரதா, அதிக சூடு அதிக குளிர் வந்தால் பொறுத்து கொள்ளுங்கள் தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல என்னென்னா இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது வந்து நமக்கு திருப்பி சொல்லிக் கொடுக்குது. நாம் அனைவரும் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட், ரொம்ப 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 சாதாரணமான ஜீவராசிகள். ஒரு எறும்பு நிறைய கொல்லப்படுது, நம்ம அதை பற்றி வருத்தப்படுறதே இல்லை. அதே மாதிரி தான் மனிதர்களும். இயற்கை சீற்றங்கள்ங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க, சின்ன பசங்களுக்கு நாங்கள் கிளாஸ் கொடுக்கும்போது சொல்லுவோம் கலெக்டிவ் கர்மான்ட்டு. ஒரு கிளாஸில் 50 பேர் பசங்க பொண்ணுங்களாக இருக்காங்க. வெளியே வந்து டீச்சர் வெளியே போயிடுறாரு, காச் மூச்சுன்னு இவங்க சத்தம் போட்டே இருக்காங்க, ஒரே சத்தம். அதில் அந்த டீச்சர் வந்த உடனே எல்லாருமே பனிஷ்மெண்ட், 50 பேர்த்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் 10 பசங்க அமைதியாக அவங்க உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு தான் இருந்திருப்பாங்க. 40 பேர் பண்ண தப்புனால மீதி இருக்கிற 10 பேரும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நார்மலாக ஒரு கிளாஸ் ரூமில் நடக்குதில்லைங்கிறோம். அந்த மாதிரி தான் ஒரு இடத்தில் வாழும் மனிதர்கள் வந்து பாவகாரியங்கள் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடம் சபிக்கப்படும், தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். அந்த மாதிரி வரும்போது தான் இயற்கை சீற்றங்கள்னு சொல்லிட்டு பெரும் தீயாக இருக்கும், பேரிடராக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும். இது வந்து அதிதேவிகா அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் கொடுக்கும் தண்டனை. அதை ஏற்றுட்டு பாவம் செய்யாமல் ஃப்யூச்சரில் சரியாக வாழ்கிற கற்றுக்கணும்.
இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அப்பப்போ வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, திருப்பியும் பிறந்து திருப்பியும் அடுத்தது வந்துகிட்டே இருப்பாங்க, சக்கரத்துக்குள்ளே திருப்பியும் சுற்றுவாங்க. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.